அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 32 இன்ச்சுக்குரிய நைட்டியோட மார்க்கிங் அண்ட் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். துணியை நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் கரை பக்கம் அந்த சைடு இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு துணி எப்படி மடிக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். இப்போ இது சாதாரண கிளாத் தான். இப்போ இது நைட்டு துணியாக இருந்தால் நீங்கள் எப்படி மடிக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ரெண்டாக இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற துணியை கீழேயோடு சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாப்புக்கு சுடிதார்லாம் கட் பண்ணும்போது மடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கமும் கரை பக்கம் நம்ம அந்த சைடு இருக்குது. அதே மாதிரி தான் நான் நைட்டி மடித்து போட்டிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நீங்கள் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த நைட்டி வச்சு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இது 3/4 ஸ்லீவு. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அளவாகவும் சொல்லித்தரேன், அப்படியே நைட்டி போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதும் நான் காட்டுறேன். ஷோல்டர்லேருந்து நீங்கள் ஹைட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஹைட் எடுத்து 49 இன்ச் வருது. நீங்கள் இதை விட எக்ஸ்ட்ரா 51 அந்த மாதிரி வைக்கணும். 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா தண்ணியில் போட்டால் காட்டன் கொஞ்சம் சுருங்க தான் செய்யும். இப்போ நீங்கள் துணியாக மடித்து போடுறதா இருந்தால் துணியை கரெக்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. கீழே ஒரு 2 இன்ச்சு கிட்ட எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு துணியை மடித்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம துணியை நல்லா கரெக்டாக இழுத்து விடணும். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நைட்டி கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இழுத்து விட்டு தான் நம்ம அதை மெஷர் எடுக்கணும். இல்லைன்னா அந்த சுருக்கமாகவே எடுத்தோன்னா நம்மளுக்கு அளவு ரொம்ப சுருங்கிடும். இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு முதல்ல அந்த உயரத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 49 சொன்னோம்ல, அதை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்து தான் 41 கிட்ட வச்சு நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு நீங்கள் ஒரு சைடு இருக்கிற ஷோல்டர் எடுத்துக்கோங்க. 3.2 கிட்ட வருது. அதை ரெண்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 6.75 கிட்ட வருது ஷோல்டர். இதுதான் நீங்கள் ஃபுல் ஷோல்டரை வைக்கணும். இது ஸ்டிச் பண்ண நைட்டின்றனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ரெடிமேட் நைட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 32 அந்த சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டே வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் ஷோல்டர் 6.75 வச்சோம். அதே அளவு தான் ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜிப் கிட்டேருந்து வச்சிங்கன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட வரைக்கும் 9.5 9.5 இன்ச் வருது. இதுதான் கரெக்டான அளவு. நீங்கள் யூஸ் பண்ணுற நைட்டி அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கரெக்டான அளவு. இதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 இன்ச் உள்ளே விட்டு உள்தையல் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாஃப் ஷோல்டர் வைக்க போகிறோம். ஹாஃப் ஷோல்டர் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். முன்கழுத்து இறக்கம் பார்க்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் துணியை இந்த மாதிரி போட்டிங்கன்னா, நைட்டி போட்டு மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா அது உள் தையல் போடுறதுக்கு அந்த இடம் விட்டுருக்கோம். இப்போ ஷேப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் துணியை இப்படி மடித்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ட மாதிரி. இதே உங்களுக்கு ஷேப் தரலன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஷேப் கண்டி மார்க் பண்ணி காட்டுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே 9.5 இன்ச் வச்சோன்னா இந்த இடத்துலேருந்து 9 இன்ச் வர மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வளைவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நைட்டியோட ஷேப் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. 1 இன்ச் மார்க்கு கிட்ட கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கும் சேமாக இருக்கிறதுனால அந்த சைடு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த முன்கழுத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நெக் போட்டு வெட்டிட்டு கீழே இருக்கிற நெக்கு வந்து யூ ஷேப் தான் போட போகிறோம். அப்படியே நீங்கள் யூ மாதிரி டர்ன் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அங்கங்கே அடையாளம் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரில் டைப்புன்றதுனால ஃப்ரில் டைப் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த நெக் போர்ஷன்லேருந்து 6 இன்ச் கிட்ட நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 2 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்ட பிறகு கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வி ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி தான் வந்து பின்பக்கம் நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 8 இன்ச் கிட்ட நம்ம வந்து நைட்டி கட் பண்ணிக்கலாம். ஜிப் வைக்கிறதுனால 8 இன்ச் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாடி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ஹிப் கிட்ட வந்து சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹிப் ஷேப் எங்கே வருதோ அந்த இடம் நம்ம வளைச்சி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது துணியை இந்த சைடை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் கொடுக்குற மாதிரி வராது. ஒரு சில சமயம் வந்து கைக்கிட்ட வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா உள்ளே ஒட்டு கொடுப்பாங்க. அது வந்து பீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னா இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட், அதாவது இன்னும் கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்க. அதனால் நான் மேலேருந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இது வரைக்கும் தான் இருக்கிறேன். இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு 3 இன்ச் கிட்ட ஹைட் வைக்கிறோம். இதே அளவு வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வந்து சைடில் வர்றது வந்து 11.5 இன்ச் வருது. அதே 11.5 இன்ச் வச்சு மேலேயே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இன்ச் கிட்ட வருது. அதே 13 இன்ச் கிட்ட வச்சு மேல் பக்கமாக கரெக்டாக இருக்குது அந்த இடமே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான அளவு. இதை விட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உள் தையல் போடுறதுக்கு 1 இன்ச் அதில் எப்படி விட்டோமோ பாடி பக்கம் அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இதே மாதிரி 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரில் டைப் வந்து வைக்கிறோம்ல, அதை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். சைடில் வருதுலே இந்த துணி தான் வந்து நம்ம ஃப்ரில்க்கு கட் பண்ண போகிறோம். ஃப்ரில்லுக்கு வந்து மேலேருந்து தின்னாக, அதாவது மெலிசாக வந்து கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும். அப்படி தான் இருக்கும் ஃப்ரில்லுக்கு. இப்போ அதுக்கு எவ்வளோ இன்ச் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரில்லுக்கு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பீஸு இந்த சைடு வருது இல்லையா, இதுதான் வந்து க்ராஸ் பீஸ். இது 4 கிளாத்தாக இருக்குது. நம்ம 2 எடுத்து கட் பண்ணால் போதும் பேக் நெக்குக்கு.
2 எடுத்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக தெரியும். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் நெக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு நைட்டி போட்டு எப்படி நைட்டி கட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே துணியாக போட்டும் எப்படி கட் பண்ணுறது மார்க் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.